அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். மகாலயபட்சம் பற்றிய சிறப்பு பதிவு. பஞ்சகுரோச தலங்கள் என்பது என்ன? ஏழ்மையானோர் காசிக்கு சென்று வர வசதியில்லை என்பதற்காகவே உருவானவைதான் பஞ்சகுரோச தலங்கள் என்பவை. குரோச என்பதற்கு காசிக்கு நிகரானது என்று பொருள். தேவர்களுக்காக தோன்றிய அமுதக்குடத்தை மானுடர்களும் பயன்பெற எண்ணி அம்பு எய்தி உடைத்தார் ஈசன். அவ்வமுதம் பல்வேறு இடங்களில் 5 குரோசம் வரையில் பரவி 5 தலங்களை உண்டாக்கியதால் பஞ்ச குரோச ஸ்தலங்கள் என்று வழங்கப்படுகின்றன. இன்று நாம் பார்க்கும் திருப்புடை மருதூர் நாரும்பூநாதர் ஆலயம் ஒரு குரோசம் என்பது 2.5 நாழிகையில் கடந்து செல்லக்கூடிய தூரம். இந்த கோவிலில் தர்ப்பணம் செய்தால் திருமண தடை நீங்கும், சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், மாமியார் மருமகள் ஒற்றுமை மேலோங்கும். அவிதவா நவமி அன்று சுமங்கலி பூஜை செய்து தாம்பூலம் கொடுத்தால் வீட்டில் சுமங்கலியாக இறந்து போன பித்ருலோகத்தில் இருக்கும் இவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ்த்துவார்கள் என்பது ஐதீகம். பராசக்தி நவமி திதியில் செய்யத்தக்க காரியம் பகைவர் சிறைப்பிடிக்க, பகைவர்களை அழிக்க, நண்பர்களுக்குள் போதம் உண்டாக்க, அதிக தோஷம் உள்ள திதி அல்லது எதிரிகள் தன் வழிக்கு கொண்டு வர கோடான கோடி நன்மைகள் தரும் திதி. ஆகையால் இன்றைய தினத்தில் நாம் முன்னோர்களை வணங்க வேண்டும். முன்னோர்கள் அரச மரத்தில் வசிக்கின்றனர். எனவே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு அரச மரத்தை நட்டு வையுங்கள். மகாலயபட்ச நாட்களில் தினமும் இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி எல்லை வைத்து வணங்கினால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். திருப்புடை மருதூர் நாரும்பூநாதர் கோவில். தாமிரபரணி ஆற்றின்கரையில் அம்பாசமுத்திரத்திற்கு வடகிழக்கே அமைந்துள்ள சிவாலயம் திருப்புடை மருதூர் நாரும்பூநாதர் கோவில். இவ்வாலயத்தின் புராண பெயர் புடார்க்கினீஸ்வரர் கோவில். காயம்பட்ட சுயம்பு மூர்த்தி என்பதால் அவரின் காயம் ஆற்றிடும் பொருட்டு சந்தனாதி தைலம் மட்டுமே பூசி பூஜை செய்யப்படுகிறது. ருத்ராட்ச மேனியுடைய கோமதி அம்பாள் வேண்டும் வரங்களை வாரி வாரி வழங்குகிறாள். நாரும் பூவின் நடுவில் நிற்பவனே, நினை தரிசிக்க எனக்கு அருள் புரிவாயோ என கேட்ட கருவூர் சித்தரின் வாக்கினை சாய்ந்து கேட்டதால் சுயம்பு லிங்கமான நாரும்பூநாதர் சற்றே சாய்ந்தே காணப்படுகிறார். தேடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை செவி சாய்த்து அருள்கிறார். பித்ருக்களின் மனம் குளிர மகாலயபட்சம் என்பது மிகுந்த அவசியமான ஒன்றாகும். மகாலயபட்சத்தில் பித்ருக்களின் ஆராதனை கிரமம், சாத்தம், தர்ப்பணம் மற்றும் அவற்றிற்குரிய பலன்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த ஒரு புண்ணிய காரியம் நம் அடுத்தடுத்த தலைமுறையை சீரும் சிறப்பாக வாழ வைக்கும். நம் தலைமுறை செழிப்பாக வாழ முன்னோர்களின் மனநிறைவான ஆசிர்வாதம் ஒன்றே போதும் என்று சொல்கிறது சாஸ்திரம். ஸ்ராத்தத்திலே துவாதச பித்ருக்கள், காருண்ய பித்ருக்கள், சர்வ பித்ருக்கள் என்று 3 வகைகள் உண்டு. இந்த மகாலயபட்சத்திலே இவர்கள் எல்லோரையும் நினைத்து கொள்ள வேண்டும். அமாவாசை தர்ப்பணத்தில் கொடுப்பது போல பித்ருவர்க்கத்தில் தந்தை 6 பேர் மற்றும் மாத்ருவர்க்கத்தில் தாய் 6 பேர் என்று துவாதச பித்ருக்களுக்கு இங்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும். பித்ருவர்க்கத்தில் பிதா, பிதாமகா, பரம பிதாமகா, தந்தையார், அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்று 3 மற்றும் மாத்ருவர்க்கத்தில் மாதா, பிதாமகி, பிரபிதாமகி அதாவது தாயார், மாமியார், அவருடைய மாமியார் என்று 3. இது மட்டுமல்லாமல் மாத்ருவர்க்கத்தில் மாதா மக, மாது பிதாமக, மாது பிரபிதாமக என தாயாருடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்பதையும், அதை போல மாதாமகி, மாது பிதாமகி, மாது பிரதாபிதாமகி என தாயாரின் தாயார், அவருடைய மாமியார், அவருடைய மாமியாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். கடைசி 2 6 பேரும் மாத்ருவர்க்கம். இந்த 6 மற்றும் அந்த 6 சேர்த்து துவாதச பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களை ஸ்மரணை செய்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் காருண்ய பித்ருக்கள் என்ற ஒரு பிரிவு உண்டு. பித்ருவர்க்கத்தில் தந்தையின் சகோதரர்கள், அவர்களுடைய பத்தினிகள், தந்தையின் சகோதரிகள், அவர்களுடைய பர்த்தாக்கள், கணவன்கள், தாயின் சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பர்த்தாக்கள் அல்லது கணவன்கள், அதே போல மாமியார், மாமனார், அன்ன ஆகாரம் இட்டு வளர்த்தவர்கள், பிரிய நண்பர்கள், குரு பாட பிரவச்சனம் எடுத்த மகனியர்கள் என்று
நம்மிடம் நெருங்கிய பிரீத்தி வைத்த உறவினர்கள் பட்டியல் ஒன்று உண்டு. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து காருண்ய பித்ருக்கள் என்று அழைக்கப்படுவது உண்டு. சர்வ பித்ருக்கள் எனும் இந்த பட்டியல் எப்போதும் நம் கிரகத்தில் தர்ப்பணம் தருவதற்கான தகுதி இருக்கிறவர்கள். எல்லாம் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. 2 அல்லது 3 பிரதிகள் வைத்திருக்க வேண்டும். பித்ருக்களின் பெயர், கோத்திரம் எல்லாம் விவரமாக எழுதி ஒரு அட்டவணை மாதிரி எழுதி வைக்க வேண்டியது மிக முக்கியமானது. இந்த மகாலயபட்ச காலத்தில் யாருக்கெல்லாம் ஆராதனை செய்ய வேண்டும், எவ்வளவு சிரத்தையாக எவ்வளவு நாட்கள் செய்ய வேண்டும், செய்ய முடியாதவர்களுக்கு என்னென்ன மாற்று முறைகள் உண்டு என்பதை இனி காண்போம். மகாலயபட்ச காலத்தில் முக்கியமான தினங்கள் என்ன என்பதையும் காண்போம். 15 நாட்களில் ஏகாதசி தவிர்த்து 14 நாட்கள் செய்ய வேண்டும். முக்கிய தினங்களாக மகாலயபட்சத்திற்கு கொண்டாடப்படுகிறது. தந்தையின் சிராத்த திதி மகாலயபட்சத்தில் வருகிற அந்த திதி விசேஷமானது. இதற்கு முதல் ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றைக்கு சிராத்தம் செய்து சிரேஷ்டம் என்கிறது நிர்ணய சிந்து. இதுவல்லாமல் 4 முக்கிய தினங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒன்று பரணி நட்சத்திரம், மகாபரணி. 2வது அஷ்டமி திதி வருகின்ற மத்தியாஷ்டமி. ஆயுளில் ஒரு தடவையாவது கயாவில் சிராத்தம் செய்து சமர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் வைகுண்ட யாத்திரையை துவங்குகிறார்கள் என ஸ்ரீ வாதிராஜர் தன்னுடைய தீர்த்த பிரபந்தத்தில் குறிப்பிட்டுள்ளார். மகாபரணி மற்றும் மத்தியாஷ்டமி அன்று சிராத்தம் செய்தால் கயாவில் சிராத்தம் செய்த பலன் கிடைக்கிறது என்பதிலிருந்து அதனுடைய மகிமை புலப்படுகிறது. 3வது வியாதிபாத யோகம் வரக்கூடிய மகா வியாதிபாத என்கிற தினம். பஞ்சாங்கத்தில் 27 யோகங்கள் உண்டு. இதில் 17வது வியாதிபாத யோகம் என்பது ஆகும். இது முக்கியமாக பித்ரு காரியத்திற்கு தானம் கொடுப்பதற்கான பருவ காலம். இதுவே மகா வியாதிபாத யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இதுபோல தனுர் மாதத்தில் வருவதும் கூட பித்ரு காரியம் செய்ய விசேஷ காலம். 4வது மகாலய அமாவாசை. இந்த 4ம் இல்லாமல் இன்னொரு தினம் அவிதவா நவமி. அவிதவா என்றால் விதவை அல்லாதவர், சுமங்கலி என்று அர்த்தம். மகாலயபட்சத்தில் வருகின்ற நவமிக்கு அவிதவா நவமி என்று பெயர். சுமங்கலியாக இறந்தவர்களுக்கு இந்நாளில் சிராத்தம் செய்ய வேண்டும். சுமங்கலியாக இறந்தவர்களுக்கு மகன் சிராத்தம் செய்ய வேண்டும். மகன் இல்லாவிட்டால் கணவரே சிராத்தம் செய்ய வேண்டும். இதில் கணவன் இறந்த பிறகு அவிதவா நவமி நிறுத்தப்பட வேண்டும். மகாலயபட்சத்தில் அடுத்து ஒரு முக்கியமான தினம் துவாதசி திதி. யதி மகாலய துவாதசி என்று பெயர். குடும்பத்தில் சன்னியாசியாக இருந்து பிருந்தாவனமாக இருந்தால் ஆராதனை செய்வதற்காக ஏற்பட்ட தினம். சில சமயம் சன்னியாசிகள் முக்தி அடைந்து சரியான நாளோ திதியோ தெரியாமல் போயிருக்கலாம். அத்தகைய சன்னியாசிகளுக்கும் இந்த துவாதசி தினத்தில் ஆராதனை செய்ய வேண்டும்.